இதோ இதுதான் அந்த தையல்காரர் சொன்ன கதை. பாக்தாத் நகரில் ஒரு செல்வந்தரின் மாளிகையில் பெரும் விருந்து நடந்தது. மணம் பரப்பும் உணவுகளும் இனிமையான இசையும் நிறைந்த அந்த விருந்தில் பலர் மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்தனர். அப்போது ஒரு அழகிய இளைஞன் நொண்டியபடி உள்ளே நுழைந்தான். அவன் முகத்தில் தெய்வீக ஒளி பரவியிருந்தது. ஆனால் அவன் நடை ஒரு சோகக் கதையைச் சொல்லியது. அவன் வணக்கம் தெரிவித்து விருந்து உண்ண அமர்ந்தான். ஆனால் அவன் பார்வை அங்கிருந்த ஒரு சவரத் தொழிலாளியை பார்த்ததும் அவன் முகம் வெளிறியது. பயமும் கோபமும் கலந்த நடுக்கத்துடன் அவன் எழுந்து புறப்படத் தயாரானான். செல்வந்தர் அவனைத் தடுத்து நிறுத்தி, விருந்து சாப்பிடாமல் கிளம்புகிறீர்களே, இருந்து சாப்பிட்டுவிட்டுச் செல்லும் என்று அன்புடன் சொன்னார். ஆனால் இளைஞனின் கண்களில் எரியும் கோபம் தென்பட்டது. அவன் உறுதியான குரலில், இந்தக் கொடியவன் இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். என்னை விருந்து உண்ண வற்புறுத்தாதீர்கள் என்று பதிலளித்தான். அவன் முகத்தில் தாங்க முடியாத எரிச்சலும் ஆழமான பகையும் தெரிந்தன. செல்வந்தர் ஆச்சரியத்துடன், இவர் மீது இவ்வளவு பகை கொள்ள என்ன காரணம் என்று கேட்டார். இளைஞனின் குரல் நடுங்கியது. அவன் தன் கதையை சொல்லத் தொடங்கினான். அவனுக்கு என்ன நடந்திருக்கும் நண்பர்களே? வாங்க பார்க்கலாம். இது உங்கள் விண்மீன் கதைகள். பெரியோர்களே, பாக்தாத் நகரத்திலேயே என் தந்தை செல்வம் மிகுந்த வணிகராக இருந்தார். ஒரே மகனான என்னை அவர் செல்வச் செழிப்புடன் வளர்த்தார். நானும் இளைஞனானேன். திடீரென்று என் தந்தை இறந்து போனார். அவரின் திரண்ட சொத்துக்கள் அனைத்தும் என் கைக்கு வந்தன. இளைஞன் தொடர்ந்தான். வணிகத்தில் அவனுக்கு ஆர்வமில்லை. ஆடம்பர உடைகளில் பாக்தாத் வீதிகளைச் சுற்றி மகிழ்ச்சியில் திளைத்தான். ஒரு நாள் வழக்கம் போல வீதியில் நடந்து கொண்டிருந்த போது சில இளம் பெண்கள் அவனை பின்தொடர்ந்தனர். அவர்களை தவிர்க்க ஒரு குறுக்கு தெருவில் நுழைந்தான். அது நீண்ட மதில் சுவர் கொண்ட ஒரு முட்டுச் சந்து. களைப்புடன் அங்கிருந்த ஒரு கட்டையில் அமர்ந்தான். அப்போது எதிரே இருந்த மாளிகையின் ஜன்னல் திறந்தது. ஒரு பேரழகியின் முகம் தோன்றியது. பூந்தொட்டிகளுக்கு தண்ணீர் ஊற்றியவள் அவனை ஒரு கண்ணால் பார்த்து புன்முறுவல் பூத்து ஜன்னலை மூடினாள். அவள் அழகில் இளைஞன் தன்னையே மறந்தான். அவளை மீண்டும் பார்க்க அங்கேயே காத்திருந்தான். ஆனால் ஜன்னல் திறக்கவே இல்லை. மாலையில் நகரின் தலைமை நீதிபதி அந்த மாளிகைக்குள் நுழைந்தார். அவளே கதவை திறந்து வரவேற்றாள். அவள் தலைமை நீதிபதியின் மகள் என்பது புரிந்தது. அவள் நினைவால் தவித்த இளைஞன் மாளிகைக்குத் திரும்பி காதல் தோல்வியால் நோயில் விழுந்தான். அவனை பார்க்க வந்த ஒரு மூதாட்டி அவனிடம், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? காரணத்தை சொன்னா என்னால முடிஞ்ச உதவிய செய்றேன் என்று அன்புடன் கேட்டாள். இளைஞன் தன் மனதைத் திறந்து, அவளை பார்த்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இனி என் வாழ்க்கையே அவளோடு மட்டும்தான். அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல என்று சொன்னான். அதற்கு அந்த மூதாட்டி, இவ்வளவுதானா? நீங்க 2 பேரும் சந்திச்சு பேச நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று உறுதியளித்தாள். 4-5 நாட்களுக்குப் பிறகு அந்த மூதாட்டி திரும்பி வந்து இளைஞனிடம், அவள் நீதிபதியின் மகள் என்பதால அவங்க வீட்டுக்குள்ள போறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படியோ முயன்று அவளை சந்திச்சேன். உன் நிலைமையை எடுத்து சொன்னேன். கோபப்பட்டு அவள் என்னை சவுக்கால் அடித்து அங்கிருந்து விரட்டினாள். நானா விடுவேன்? மீண்டும் மீண்டும் அவளை சந்திச்சு உன் காதலையும் உன் பரிதாபமான நிலையையும் சொன்னேன். இறக்கப்பட்ட அவள் வரும் வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்தில் உன்னை அவ மாளிகைக்கு வர சொல்லியிருக்கா. தொழுகை முடிந்து அவளோட அப்பா மாளிகைக்கு வருவதற்கு முன் நீ அங்கிருந்து கிளம்பிடானோம். இளைஞன் மகிழ்ச்சியில் திளைத்து அந்த மூதாட்டிக்கு பரிசுகள் கொடுத்து அனுப்பினான். வெள்ளிக்கிழமை வந்தது. அவன் தன் வேலைக்காரனை அழைத்து, நான் சவரம் செய்து கொள்ளணும். யாராவது முடி திருத்துபவனை அழைத்து வா என்று உத்தரவிட்டான். வேலையாள் ஒரு முடி திருத்துபவனை அழைத்து வந்தான். ஆனால் அவன்தான் இளைஞனின் வாழ்க்கையை தலைகீழாக்கிய கொடியவன். அவன் உரையாடல் தொடங்கியதும் இளைஞனின் பொறுமை சோதிக்கப்பட்டது. எஜமானே, கடவுள் உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கட்டும். இளைஞன் சற்று எரிச்சலுடன், நல்லது.
எனக்குச் சவரம் செய்துவிடு. என்றான். ஆனால் முடி திருத்துபவன் தொணவென்று பேசத் தொடங்கினான். உன் பேச்சைக் கேட்கும் பொறுமை எனக்கு இல்லை. பேச்சை நிறுத்திட்டு என் தலையை சீக்கிரம் மழித்துவிடு. ஆனால் முடி திருத்துபவன் தன் கைக்குட்டையை அவிழ்த்து கத்தி, கத்தரிக்கோல் மற்றும் ஒரு விசித்திரமான கண்ணாடி உருண்டையை எடுத்து சூரிய ஒளியில் அதை பார்த்தபடி நின்றான். பின்னர் இளைஞனிடம், எனக்கு ஜோசியம் தெரியும். இன்னைக்கு நீங்க ஒரு இளம் பெண்ணை சந்திக்க திட்டம் தீட்டியிருக்கீங்க. நீங்க இருவரும் ஒன்னா இருக்கும்போது என்ன நடக்கப் போகுதுன்னு நான் சொல்ல விரும்பலை. இது போன்ற சமயங்களில் பேசாமல் அமைதியாக இருப்பதே நல்லது. இளைஞன் கோபத்தில், உன்னை ஜோசியம் பார்க்க இங்கே கூட்டிட்டு வரல. இப்படி பேசியே என்ன கொன்னுடுவ போல இருக்கே. கொஞ்சம் பேசாமல் உன் வேலையைப் பார்றேன் என்று கத்தினான். ஆனால் முடி திருத்துபவன் தன் திறமைகளை பறைசாற்றினான். எஜமானே, நான் பெருமை பேசுவதாக நினைக்காதீங்க. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கத்தான் இதையெல்லாம் சொல்றேன். இந்த ஊரிலேயே தலை சிறந்த முடி திருத்துபவன் நான்தான். மூலிகைகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த நோயையும் என்னால குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்ல, எனக்கு ஜோசியம், வானவியல், தத்துவம், கணிதம், இலக்கிய இலக்கணங்கள் எல்லாமே நல்லா தெரியும். எதிர்காலத்தை அப்படியே கணிச்சு சொல்வேன். உங்க இடத்துல நான் இருந்தா என்ன சந்திச்சதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி என் அறிவுரையை கேட்டு அப்படியே நடப்பீங்க. பணத்துக்காக என்ன வேணா செய்யறவன் நான் இல்ல. நீங்க எனக்கு ஒரு பைசா கூட தரவேணா. இளைஞனின் பொறுமை உடைந்தது. ஏ கொலைகாரா, பேசியே என்னை கொல்லப் போறியா? எஜமானே, என்ன நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன எல்லாரும் மௌனசாமின்னு தான் கூப்பிடுவாங்க. தேவைப்பட்டா கூட நான் அதிகம் பேச மாட்டேன். என் உடன் பிறந்தவர்கள் 6 பேர். அவர்கள பத்தி சொல்றேன் கேளுங்க. மூத்தவன் பெயர் அல்பக்பக். இளைஞனின் இதயம் வெடித்துவிடும் போல இருந்தது. அவன் வேலையாளை அழைத்து கத்தினான். கால் தினார் கொடுத்து இவனை அனுப்பித் தொலை. முடி திருத்துபவன் இளைஞனின் கோபத்தை பார்த்து இறுதியாக வேலையைத் தொடங்கினான். ஆனால் மழித்தபடியே மீண்டும் பேசினான். உங்க உடம்பு இன்னும் பூரணமா குணமாகல. நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. யார் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த கோபத்தை உண்டாக்கியவர்களை மன்னிக்கிறாங்களோ அவங்க கடவுளின் அருள் பெற்றவங்க. நம் புனித நூலான திருக்குர்ஆன் இப்படித்தான் சொல்லுது. நீங்க கோபப்பட்டதை நான் பெருசா எடுத்துக்கல். இளைஞன் அலறினான். கடவுளே, இவன் தொல்லையைத் தாங்க முடியலையே. நீ என் தலையையே மழிக்க வேண்டாம். இங்கிருந்து உடனே ஓடிவிடு. ஆனால் முடி திருத்துபவன் அசரவில்லை. உங்க சின்ன வயசுல கூட நீங்க என்கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்க. உங்க அறிவு கொஞ்சம் குழம்பி இருப்பதால இப்பவும் அப்படியே நடந்துக்கிறீங்க. இளைஞன் கெஞ்சினான். உன்னை கெஞ்சிக் கேட்கிறேன். எனக்கு அவசரமான வேலை இருக்கு. இங்கிருந்து போய்த் தொலை. எரிச்சலில் இளைஞன் தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டான். இறுதியாக முடி திருத்துபவன் சவரக்கத்தியை எடுத்து மெல்ல மழிக்கத் தொடங்கினான். ஆனால் மீண்டும் பேசினான். எஜமானே, நான் உங்க தலைய மழிக்கத் தொடங்கிட்டேன். இந்த கையால எத்தனையோ அரசர்கள், செல்வர்கள் முடியை மழித்திருக்கேன். இளைஞன் எரிச்சலில் கத்தினான். நீ என் தலையை மழிக்கப் போறியா இல்லையா? முடி திருத்துபவன் தொடர்ந்தான். எஜமானே, உங்களுக்கு ஏதோ அவசர வேலை. அதனாலதான் பரபரப்பாக இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா, அவசர வேலைதான். சீக்கிரமா முடி. எஜமானே, இந்த நிலையில உங்களுக்கு பொறுமையும் பெருமைய பத்தி நான் சொல்லியே ஆகணும். அவசரத்தால பரபரப்பு ஏற்படுது. பரபரப்பால கோபம் உண்டாகுது. கோபத்துல நம்ம மறந்து ஏதாவது பேசிட்டா அதுக்காக வாழ்நாள் முழுக்க வருத்தப்படணும். மெல்ல பழுக்கும் பழமே சுவையாயிருக்கும். அவசரப்பட்டு பழுக்கும் பழம் வெம்பிப் போயிடும். இப்படி பேசி என் உயிரை வாங்காதே. முடி திருத்துபவன் மீண்டும் மழித்தபடி பேசினான். எஜமானே, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா இன்று என்னோடு விருந்துல கலந்துக்கோங்க. அங்க என் நண்பர்கள் இருப்பாங்க, ரொம்ப கலகலப்பானவங்க. அவங்களோடு நீங்க இரவு முழுதும் குடித்து கும்மாலமிட்டு சந்தோஷமா இருக்கலாம். உங்க நோயும் குணமாகும். வேற விருந்துக்கு போனீங்கன்னா தொணன்னு பேசுற யாராவது அங்க இருப்பாங்க.
அவங்களால உங்க நோய் அதிகமாகிடும். இளைஞன் பொறுமையை இழந்து வேலையாளை அழைத்து கத்தினான். இவனிடம் 1 தினாரைக் கொடுத்து விரட்டு. இறுதியாக முடி திருத்துபவன் சவரத்தை முடித்தான். இளைஞன் அவனுக்கு கூலி கொடுத்து அனுப்பினான். தொழுகை நேரம் நெருங்கியது. அவள் காத்திருப்பாளே என்று விரைவாக குளித்துவிட்டு உணவு உண்டு அவளின் மாளிகை நோக்கி ஓடினான். ஆனால் திரும்பிப் பார்த்தபோது முடி திருத்துபவன் அவனை பின்தொடர்வதைப் பார்த்து அதிர்ந்தான். அவன் கண்ணில் படாமல் வேகமாக ஓடி மாளிகையை அடைந்தான். கதவு திறந்திருந்தது. வேலைக்காரி அவனை வரவேற்றாள். எஜமானி அம்மா, உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்திருக்காங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? உள்ளே வாங்க. இளைஞன் உள்ளே நுழைந்து தன் காதலியுடன் இனிமையாக பேசத் தொடங்கினான். ஆனால் திடீரென கதவு தட்டப்பட்டது. அவள் திடுக்கிட்டாள். வேலையாள் ஓடி வந்து, அம்மா, எஜமானர் தொழுகையை முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவள் இளைஞனை பார்த்து ஆறுதலாக, நீங்க பயப்படாதீங்க. இங்க நீங்க ஒளிஞ்சுக்க நிறைய இடங்கள் இருக்கு. என் அப்பா உடனே கிளம்பி விடுவார். அவர் போனதும் நம்ம சந்திச்சு பேசலாம். அவள் ஒரு இருட்டு அறையை காட்ட இளைஞன் அங்கு ஒளிந்து கொண்டான். மனதிற்குள், இந்த கொடிய முடி திருத்துபவனை இன்று சந்திக்காமல் இருந்திருந்தால் இப்போது என் காதலியுடன் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் என்று நினைத்து சாவித்துளை வழியாக வெளியே பார்த்தான். நீதிபதி உள்ளே நுழைந்தார். ஒரு வேலைக்காரன் தவறு செய்ததை அறிந்து அவர் சவுக்கால் அடிக்கத் தொடங்கினார். அவன் கதறல் வீதி முழுவதும் எதிரொலித்தது. அந்த அலறலைக் கேட்ட முடி திருத்துபவன் அது தன் எஜமான் என்று தவறாக நினைத்தான். ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? என் எஜமானை இந்த மாளிகைக்குள்ள அடிச்சு துன்புறுத்துறாங்களே. எல்லோரும் வந்து அவரை காப்பாத்துங்க, இல்லன்னா அவரை அடிச்சே கொன்றுடுவாங்க. அவன் கூச்சல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கூடினர். இளைஞனின் குடும்பத்தை அறிந்தவர்கள் அவனை காப்பாற்ற முயன்றனர். முடி திருத்துபவன் நீதிபதியிடம் விளக்கினான். என் எஜமானுக்கும் உங்க மகளுக்கும் தொடர்பு இருக்கு. இது இங்க இருக்க எல்லோருக்கும் தெரியும். இது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. என் எஜமான் உங்க வீட்டுக்கு வந்திருப்பது தெரிஞ்சு அவரை கையும் களவுமாக பிடிச்சீங்க. கொஞ்சம் கூட இரக்கமில்லாம அவரை அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க. அவர் உள்ள நுழைஞ்சத இந்த கண்ணால பார்த்தேன். எங்களை உள்ள விடுங்க, அவரை காப்பாத்தணும். நீதிபதி குடும்ப மானம் சந்தி சிரிப்பதை உணர்ந்து கோபத்துடன், நீ மட்டும் உள்ளே செல். உன் எஜமானர் எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்து அழைத்து வா. அவர் இல்லாமல் வந்தால் உன் உடலில் உயிர் இருக்காது. முடி திருத்துபவன் உள்ளே நுழைந்து ஒவ்வோர் அறையையும் தேடினான். இளைஞன் அவன் கண்ணில் படாமல் ஒரு பெட்டிக்குள் ஒளிந்து கொண்டான். ஆனால் முடி திருத்துபவன் அந்த பெட்டியை தூக்கி வெளியே கொண்டு வந்து பெட்டியின் கதவை திறந்தான். இளைஞன் உள்ளே இருப்பதை எல்லோரும் பார்த்தனர். அவமானத்தில் அவன் உயிரே போய்விடும் போல இருந்தது. பெட்டியிலிருந்து குதித்தபோது அவன் கால் உடைந்து முடமானான். தப்பிக்க தன் சட்டை பையிலிருந்த பொற்காசுகளை வீசி கூட்டத்தை சிதறடித்து மெல்ல நகர்ந்தான். ஆனால் முடி திருத்துபவன் அவனை கடை வீதியில் பிடித்து, எஜமானே, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருந்தா இந்த நிலை உங்களுக்கு வந்திருக்குமா? இனி உங்களை பிரிய மாட்டேன். நிழல் போல தொடர்ந்து வருவேன். இளைஞனுக்கு கால் உடைந்த வலியை விட இவன் பேச்சு பெரும் வேதனையாக இருந்தது. அவன் ஒரு கடையில் ஒளிந்து கடைக்காரரிடம் நடந்தவற்றை சொன்னான். கடைக்காரர் முடி திருத்துபவனை அடித்து விரட்டினார். ஆனால் முடி திருத்துபவன் இளைஞனின் மாளிகை வாயிலில் காத்திருந்தான். இளைஞன் பாக்தாத்தை விட்டு புறப்பட்டு பல நாடுகளை சுற்றி இந்த நாட்டில் ஒரு விருந்துக்கு வந்தபோது மீண்டும் அந்தக் கொடியவனை சந்தித்தான். இவனால் நான் அடைந்த தொல்லைகள் கொஞ்சமா நஞ்சமா? என் காதலியை இழந்தேன், என் காலை இழந்தேன், சொத்து சுகத்தை இழந்தேன், நாடோடியாகத் திரிந்தேன். இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை. இவனை இங்கிருந்து விரட்டுங்கள், இல்லையேல் நான் புறப்படுகிறேன். அவன் சோக கதையை கேட்ட எல்லோரும் முடி திருத்துபவரை கோபத்துடன் பார்த்தனர். அவர்களில் ஒருவர், இந்த அழகிய இளைஞனுக்கு இப்படி தொடர்ந்து கொடுமைகள் செய்யலாமா? பெரியவர்களே, நான் இவருக்கு நல்லதுதான் செஞ்சேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாத இவர்
என் மீது பழி போடுறார். என் தரப்பு கதையையும் கேளுங்கள், உங்களுக்கே உண்மை விளங்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.